நெட்ட பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு குழி பணியாரம் செஞ்சிட்டு இருக்கேன். ஓய் அப்படியா? எங்க ஒரு பணியாரத்தை எடுத்து காட்டு பாப்போம். குழி பணியாரத்தை என்ன பாருங்க. பணியாரம் உருண்டையா தானட்டி இருக்கு. மாரியான் குழி பணியாரம் நீ போய் சொன்னா ஓய் மாறி உமக்கு குழி பணியாரம் எப்படி இருக்கணும் சொல்லியேன். எப்ப நல்லா தோண்டியாச்சு அண்ணா. அந்த செடி கிட்ட பாரு என்ன இருக்கு? குழி இருக்கு. அவன் பணியாரத்தையும் அந்த குண்டுக்குள்ள போட்டாச்சு. இது தம்பி குழி பணியாரம். நீ செஞ்சு வச்சிருக்கிறியே அது வெறும் பணியாரம். இதுதான் குழி பணியாரம். அட லெப்ப மனுஷா, ஒரு பணியாரத்தை அந்த மண்ணுக்குள்ள போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டீர. உமக்கு பணியார பங்கே கட்டு உமக்கு கிடையாது. இனி செய்தெல்லாம் எனக்கு மட்டும்தான். என் பொண்டாட்டி கல்லஞ்சக்காரியா? அவ நக்கி பொம்பளையா? அவ அப்படி நக்கி பொம்பளையா இருந்தாதான் எனக்கு தராம சாப்பிடுவா. சரி ரொம்ப தாளிக்காதீரு. தாரேன் தந்து தொலைக்க வேற என்ன செய்ய? ஏட்டி நெட்ட பாப்பா, நேத்து நீ எனக்கு கீரை வடை தானே செஞ்சு தருவேன்னு சொன்னா அது இப்ப செய்து தருவா? என்ன பண்டமா தின்னு மண்ணா போயிடாதீரு. போய் ஒரு நாளைக்கு ஒண்ணு வச்சு சாப்பிடலாம் எதையாவும் ஒண்ணு. சரி நாளைக்கு செய்யலாம. இன்னைக்கே கீரை வடையும் வந்து நின்று கேட்டு நீட்டு நிக்கிற. சை இவாட்ட கேட்டது இங்கேக்கு 4 தெருவுல போய் பிச்சை எடுத்து நின்று போயிடலாம்ப்பா. நம்ம பியார ரொம்ப டேமேஜ் பண்ணியா. எப்ப இல்லட்டா மட்டும் இவரு பியாரா வாங்கி வச்சிருந்தாரு. அத நான் இவருக்கு பேர டேமேஜ் பண்ணி விட்டேன். புவாரை என்ன நெட்ட பாப்பாவை காணல? நெட்டு பாப்பா, எம்மா நெட்ட பாப்பா எங்க இருக்காங்க? பாட்டிச்சுக்கிறோம். என்ன ஒய் என் பியார போட்டு கிடந்து யாலம் போட்டு கிடக்கீரு. என்ன விஷயம் சொல்லும்? அது ஒண்ணும் இல்லட்டி. ஒண்ணும் இல்லைன்னா மாறி எதுக்கு போய் கூப்பிட்டு நான் போறேன். எடி பியாசத்துக்கு தம்பி கூப்பிட்டு காலில் வெண்ணி தண்ணி கவுந்துவாமா இல்ல ஓடியாவா நின்னுக்கிடாம. எடி வேற ஒண்ணும் இல்லட்டி. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் கொஞ்சம் பணம் புரட்டி கேட்க சொன்னேன். கொஞ்சம் பணம் புரட்டினியாட்டி. எப்ப சொன்னீரு என்கிட்ட? சீப்பு தலைய வாரம் நீ காலை வாருவா. இதுதான் சீப்புக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். பூதம் பூமிக்கு அடியில இருந்து பொருளை பதுக்கும்னா நீரு பூமிக்கு மேல இருந்து பொருள் பதுக்கக்கூடிய ஆளாங்க. என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி வாங்கி எல்லாம் உமா தங்கச்சிக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீரோ. நானும் கேட்டதும் தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு ஏமாளி கோமாளியா நிப்பேணி பாத்தீரோ. அது நடக்காது பிள்ளோ நடக்காது. அது வாயா இல்லைன்னா வாய்க்காலாட்டி என்ன பெரிய பெரிய வார்த்தையா பேசிட்டு நிக்கா. ஆமா வாய் எனக்கு மட்டும்தான் பேச தெரியும். அவரு வாயே பேச தெரியாது. வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. அவரு சின்ன பப்பா டப்பா சுவாத்து டப்பா. கேட்டு நெட்ட பாப்பா இப்ப பியாசிட்டு இருக்கும் போது அம்டி என்ன சுவாத்து டப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்திரா ஒய் உம்ம ராசி பலன்ல உண்மையை சொன்னா நீரு நெய் கோவப்படுவீருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அது கரெக்டா தானே இருக்கு. உண்மையை சொன்னா உமக்கு கோவம் வரும்ல. நான் எங்கிட்ட கோவப்பட்டேன்? நான் கோவமே படல. நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன். இங்க பாரு சிரிச்சிட்டு தான் இருக்கேன் பாரு. அப்படியா? அப்ப நான் எவ்வளவு நேரம் சுவாத்திடப்பான்னு சொன்னாலும் நீர் இதே போலயே நின்று சிரிச்சிட்டு நிக்கணும். அப்பதான் அது உண்மைனே அர்த்தம். உமக்கு கோவம் வரலன்னு அர்த்தம். அது உண்மையா இருந்தா தானே நான் கோவப்படணும். அது நான் உண்மை கிடையாது இல்ல அது. அதனால நான் அப்படி சிரிச்சுட்டே தான் இப்ப நீ எத்தனை நேரம் வேணாலும் சொல்லிக்கட்டி. ஓஹோ எத்தனை நேரம் வேணாலும் சொல்லலாமோ? சுவாத்திடப்பா எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லிக்கன்னு சொன்னதுக்கு இப்படி 1 வருஷமாவா சொல்லிட்டு இருப்பா அதையே. சுவாத்திடப்பா ஏட்டி உன் மொபைல் இருக்காமல. உன் மொபைல் இந்த காக்காவை எங்கேயோ இருந்து புடிச்சிட்டு வந்து தண்ணிக்குள்ள வச்சு முக்கிட்டே இருக்காமட்டி. ஏன் இங்க வச்சு காக்காவை முக்கிட்டு இருக்கான்னு கேக்கேன். அவன் அதுக்கு ஒரு பதில் சொன்னான் பாரு. என்ன போய் சொன்னான்? காக்கா கரையை தானப்பா செய்யும். நான் ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள வச்சு முக்கிட்டே இருக்கேன். அது கரையவே மாட்டேங்குப்பா அப்படிங்கிறான். சரி அதுக்கு நீர் என்ன சொல்லி புரிய வச்சிரு அவனுக்கு? நான் எப்படிப்பட்ட ஆளு? நான் சொன்னேன் தண்ணிக்குள்ள எல்லாம் வச்சு முக்குனா அது கரையாதுல மோனே. நீ வந்து நல்ல ஒரு பெரிய குழியா வெட்டி அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு பெதிச்சிரு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போய் பாரு அது கரைஞ்சிருக்கோன்னு சொன்னி. அடக்கியான புருஷா உமக்குமா இத்தனை வருஷம் ஆவியும் அது காக்கா கரையுதுன்னா என்னன்னு தெரியாது. காக்கா கரையுதுன்னா அது காக்காணி சத்தம் போடுவில்ல அததான் கரையுது அப்படின்னு சொல்லியதே. அல்லாம கரையுதுன்னா அது இல்லாம போறது சொல்லல. போய் சீக்கிரக்கு மனுஷா புள்ளகிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு பேரு விவரம் கிட்ட தானேமா. ஏட்டி நெட்ட பாப்பா உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. பின்ன படி கட்டின முட்டாளு உங்ககிட்ட நான் நின்னாக்கி நான் முளகாரியா தானே தெரிவேன். ஓஹோ நான் முட்டாளு போலுக்கு. சரிடி இப்ப ஒரு கேள்வி கேட்க முட்டி. சேமிய பாயசம் எதிரடி செய்வாவ? பாத்திரத்துலதான். நங்கு நக்கடி எப்படி நாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்க ஹைப் பண்ணி எல்லாம் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். உங்க பொண்ணான கையை கொண்டு எவ்வளவு லைக் போட முடியுமோ அவ்வளவு லைக் போட்டு விடுங்க. அந்த லைக் எல்லாம் மல்லை சாரெல்லாம் இங்க வந்து சாடணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.